வணக்கம் தீபிகா. திருப்பூரில் உள்ள டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்த மர்ம நபர் கடையில் இருந்த விற்பனை பணம் 3,76,000 ரூபாயை எடுக்காமல் 6,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை மட்டும் எடுத்துச் சென்றதால் போலீசார் மற்றும் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் வியப்பில் உள்ளனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் 1990 என்ற டாஸ்மாக் கடையானது செயல்பட்டு வருகிறது. இன்று வழக்கம் போல் டாஸ்மாக் கடையை ஊழியர்கள் திறக்க முற்பட்ட போது கடையின் பூட்டு உடைந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த கடை ஊழியர்கள் கோபால் இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தெற்கு போலீசார் மற்றும் கடை ஊழியர்கள் டாஸ்மாக் கடைக்குள் சென்று பார்த்தபோது நேற்று விற்பனையான 3,76,000 ரூபாய் பணம் அப்படியே இருந்தது தெரிய வந்தது. மேலும் கடையில் இருந்து 6,000 ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களை மட்டும் கொள்ளையடித்து தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது நள்ளிரவு ஒரே ஒரு நபர் மட்டும் டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து மது பாட்டில்களை மூட்டை கட்டி தலையில் வைத்து சாவகாசமாக நடந்து செல்வது சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. டாஸ்மாக் கடையில் நேற்று விற்பனையான 3,76,000 ரூபாய் பணம் இருந்த நிலையில் பணத்தை எடுக்காமல் பாட்டில்களை மட்டும் கொள்ளையன் திருடி சென்றது போலீசார் மற்றும் டாஸ்மாக் கடை ஊழியர்களிடையே அதிர்ச்சியும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா.